சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். நல்லா சாப்பிடுங்க. சரிங்க சார். எங்கேயோ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன். போன இடத்துல சாப்பிட முடியல. அதை பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறேன். இவெல்லாம் நாய் 10 ரூபா காசு தராது. நம்மளை கடை வாங்க பழக்கி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா? நம்மளை முதல்ல கடை வாங்க பழக்கி விட்டதாரு நம்ம கணக்கு வாத்தியார் தான். 8ல 9 போகுமா? போகாது சார். பக்கத்துல கடை வாங்கு. அன்னைக்கு வாங்கின கடை தான். நல்ல வேலை நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னே மாதிரியா? நீ ஒரு படிச்சவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாமா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாம்மா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. டூர் போறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியா இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம் விடுங்க. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். அண்ணே 4 புரோட்டா 2 பார்சல்ண்ணே. 4 புரோட்டா நம்மகிட்ட கிடையாதுண்ணே. அன்னைக்கு கிலோ புரோட்டா தான் வேணுமா? அப்படி கம்மியாட்டி போய் கட்டுறா போட. அண்ணே கூட சட்னி கட்டிருந்தேன். கூட எல்லாம் சட்னி கட்ட முடியாதுண்ணே. கவரில் தானே கட்டுவோம். எனக்கேவா? உனக்கா இருந்தானே எனக்கா இருந்தானு கவர் தான்.